அம்மா. சரி ரோஷினி, நீ இங்க தூங்கு, நான் இங்க சித், அதுக்கப்புறம் உங்க அப்பா. ஓகேவா? ஓகே. மருமக வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னப்பா குறைச்சல், நான் நல்லா இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல கொசு ரொம்ப அதிகம். இங்க கொசு ஒண்ணுல சமாளிக்காதீங்க. என்னப்பா ஆச்சு உனக்கு? அப்பா உங்களை மாதிரி ஒரு நம்பர் 1 சுயநலவாதியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னடா நான் என்ன பண்ண? இருக்கிறது ஒரே ஒரு ரூம், நீங்களும் அம்மாவும் அங்க படுத்துப்பீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்க போறதா சொல்லுங்க. ஓய், அவ நான் தாலி கட்டின மனைவி. ஆனா ரோஷினி உனக்கு இன்னும் வருங்கால மனைவிதான். அப்பா இல்ல, வருங்கால மனைவிதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தனி ரூம் வேண்டாமா? நீயே கொஞ்சம் சொல்லி புரிய வையேன். கண்ணா, கொஞ்சம் இங்க வாயேன். அம்மா அம்மா அம்மாதான். இல்லம்மா, ரோஷினி தூங்க போறால, அததான் அப்படியா? சொன்னேன். எனக்கு தெரியும்டா கண்ணா. இங்க உட்காரு, வா. இங்க பாருடா, ரொம்ப ஓவரா புத்திசாலித்தனமா நடந்துக்க ட்ரை பண்ணாத. இங்க பாரு, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணு. ஓகே ஓகேமா, எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எனக்கு 2 காது தான் இருக்கு, ஒண்ணு போயிட்டா நல்லா இருக்காதுமா. காது இல்லாம நல்லா இருக்காதுல்ல? ப்ளீஸ். அப்ப பேசாம போய் படுப்போம். குடு, நான் போடுறேன். அம்மா கொஞ்சம் உன் இடத்துக்கு போறியா? சரி சரி, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். வேற என்ன போ பண்றது? போய் லைட் ஆஃப் பண்ணு. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு தண்ணி வேற பிடிக்கணும். தூங்குங்க. மை டியர் சிம்ரன், முதல்ல நிம்மதியா நீ தூங்குமா. எனக்கு நீ தூங்குனா போதும் சிம்ரன். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அப்ப வாது தூங்குங்க. ஓகே.